இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு மரங்கள், ஒரு சிலருக்கு செடி கொடிகள், ஒரு சிலருக்கு ஆறு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடல் சார்ந்த இடங்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக இயற்கையில் பிடிக்கும். எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் அப்படின்னா பௌர்ணமி நிலவு எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு நிலவு ஒளி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி ரசிப்பதற்கு மட்டுமல்லங்க, உங்கள் மனதையும் சாந்தப்படுத்தும். உங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கும் பௌர்ணமி என்று நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த பௌர்ணமி ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பௌர்ணமியில் அந்த மாதத்திற்கு தகுந்த பரிகாரத்தை நம்ம சேனலில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பரிகாரத்தை பற்றி நாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இன்றைய தினம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பங்குனி உத்தரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி. இந்த நாளில் இந்த 2 பொருளை நீங்கள் கையில் வச்சுட்டு நில ஒளியை தரிசனமாருங்க. அடுத்தது நான் சொல்லக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் செஞ்சுருங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதிகபட்சம் உங்களுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து 3 நிமிடங்கள் கூட ஆகாது. முதல் பரிகாரம் என்னென்னா, ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து உங்கள் வீட்டில் எந்த பகுதியில் நில ஒளிப்படமோ அந்த இடத்துல வச்சுருங்க. அந்த தண்ணீரை மறுநாள் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிங்க. அந்த தண்ணீரில் நீங்கள் முகத்தை கழுவுங்க. கண்டிப்பாக மன ரீதியான குழப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தீரும். முகத்தெளிவு ஏற்படும், பொலிவு ஏற்படும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற வாசகத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒரு அற்புதமான நாளில் புதபகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை ஒரு கையில் எடுத்துக்கணும். அடுத்தது சந்திரனுக்குரிய தானியம் அப்படின்னா நெல் மணிகள் தான். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே நெல் இருக்குமா அப்படின்னா நிறைய வீட்டில எல்லாம் நெல் இருக்காது. இப்போ காடு சைடு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெல்மணிகள் கிடைக்கும். அப்படி கிடைக்க பெறாதவங்க பச்சரிசி உபயோகப்படுத்திக்கலாம். வலது கையில் பச்சரிசியையும் இடது கையில் பச்சை பயிரையும் கையில் வைத்து கொண்டு இரு கைகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இன்று நில ஒளியை பார்த்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கு நிலவை பார்க்குறதுக்கு குறைந்தது ஒரு நிமிஷமாவது நீங்கள் பார்த்து உங்கள் வேண்டுதலை வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி ஒதுக்கிக்கோங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கி இப்போ நான் சொன்ன அந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சுருங்க. நிலவை பார்த்து உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அதை மாதிரி செய்து முடிச்சுட்டு அந்த பச்சை பயிரி அரிசியும் ஒன்றா ஒரு தானியம், அதாவது தானியத்தை ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுட்டு தூங்க. மறுநாள் அதை பசுவுக்கு தானமாக கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் நில ஒளி தரிசனம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் முடிந்த வரைக்கும் நிலவொளி தெரியக்கூடிய இடத்துல அதே இடத்துல உட்காந்துருந்து தியானம் பண்ணுங்க. அதுவுமே கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய போராட்டம், குழப்பம், முடிவு எடுக்க முடியல, எனக்கு ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் எதுலேயுமே எடுக்க முடியல அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு பரிகாரம் பண்ணுங்கள். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் பாருங்கள். நிலவை தரிசனம் பார்க்குறதே கோடி புண்ணியம். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது. ஏன்னா அந்த வெளிச்சம் நம்ம மேலே பட 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 நமக்குள்ள ஞான தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி குழந்தைகளை தவறாமல் இன்று பௌர்ணமி நிலவு தரிசனம் பார்க்க சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள. எங்கள் வீட்டில் பார்க்க முடியாதுங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த நில ஒளியில் வைக்கிற தண்ணீரை கொண்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன பரிகாரம் எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயந்தான். முதல்ல இது எளிமையானதை நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பௌர்ணமி நிலவை பார்க்கறது பிடிக்கும் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.